வணக்கம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல ஃபுட் லேபிள வந்து எப்படி பார்க்குறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நெறைய ஃபுட் லேபிள்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கிளைம்ஸ் இருக்கும். அதாவது மேனுஃபேக்சருடைய கிளைம்ஸ். இந்த ஃபுட் வந்து நேச்சுரல் ஃபுட் தான். இதில வந்து ஆடட் சுகர் கிடையாது. இது வந்து ரிச் இன் ஃபைபர், ரிச் இன் புரோட்டீன் தான். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி வந்து இது உண்மையா? அவங்க உண்மைய தான் சொல்றாங்களா? இல்லாட்டி வந்து சும்மா வந்து மார்க்கெட்டிங்காக அப்படி சொல்றாங்களா? அது எப்படி வந்து நீங்க அனலைஸ் பண்ணலாம்? அந்த நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன ரீட் பண்ணி நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ நான் ஏற்கனவே வந்து இந்த நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் எப்படி ரீட் பண்றதுன்னு தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு நான் கீழ போடுறேன். அதையும் நீங்க பாருங்க. அதை தவிர்த்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புரிதல் ஏற்படும். கண்டினியூ பண்ணுங்க. இந்த ஃபுட் லேபிள்ஸ் பார்க்கும்போது இந்த மேனுஃபேக்சரர்ஸ் நிறைய கிளைம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ ஆடட் சுகர், ரிச் இன் ஃபைபர், ரிச் இன் ப்ரோட்டீன் அப்படிலாம் வந்து நிறைய கிளைம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுடைய லேபிள்ஸில் ஸோ இது வந்து கரெக்டாக இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணுறது? ஸோ இதுக்கு நான் சில டிப்ஸ் கொடுக்குறேன். இது வந்து பேஸ்ட் ஆன் FSSAI ஸ்டாண்டர்ட்ஸ், அவங்களுடைய வெப்சைட்லேருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன். இது வந்து ICMR கைட்லைன்னு இப்போ லாஸ்ட் இயர் பப்ளிஷ் ஆச்சு. அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சும். ஸோ அவங்க வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து டயட்ரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் இது வந்து பப்ளிஷ் ஆகிருக்குது. ஸோ இப்போ இந்த நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு என்ன அர்த்தம்னா, ஸோ இந்த ஃபுட் ப்ராடக்ட்டில் எதுவும் ஆர்டிஃபிஷியலாக கலரிங் ஏஜென்ட்ஸ் எதுவும் ஆட் பண்ணல, ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ இது வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்காக இது நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு போட்டிருக்காங்க. இதை நீங்கள் இந்த நியூட்ரிஷன் லேபிளில் படிச்சிங்கன்னா தெரியும் வந்து ஏதாவது வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி நோ ஆடட் சுகர் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை நீங்கள் வந்து டயபெட்டிக்ஸ்க்குலாம் கொடுக்கலாம், சுகர் கண்ட்ரோல் இல்லாட்டி வந்து வெயிட் ரிடக்ஷன் அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து இது சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்காக நோ ஆடட் சுகர்னு போடுறாங்க. ஸோ அகெயின் வந்து நீங்கள் என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, இவங்க டைரெக்டாக வந்து சுகர் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. பட் அதுக்கு பதிலாக இன்டைரக்டாக ஃபேட் கண்டென்ட் அதிகப்படுத்தலாம். ஏன்னா வந்து அப்போ தான் பசி வந்து தாங்குவாங்க. ஸோ அதனால் வந்து ஃபேட் கண்டென்ட் அதிகப்படுத்தும் போது கேலரிஸ் வந்து கூட கிடைக்கும். ஸோ அதனாலேயே வந்து கேலரிஸ் கூடுறதுனால பெருசாக வெயிட் ரிடக்ஷன் இருக்காது. இல்லைனா வேறு ஏதாவது சுகர் ஈக்குவலன்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இப்போ ஃப்ரக்டோஸ், கார்ன் சிரப் அந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். ஏன்னா அதை ஆட் பண்ணாலுமே சுகர் கண்ட்ரோல் வந்து ரொம்ப கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி லேபிள்ஸ் இருக்கும்போது நீங்கள் எப்போவுமே நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷனை பாருங்கள். நோ ஆடட் சுகர்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த கிளைமை வந்து நீங்கள் வந்து அவங்க கரெக்டாக இல்லையான்னு பாருங்கள். அடுத்தது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரிச் இன் ஃபைபர், ரிச் இன் ப்ரோட்டீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிச் இன் ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன்னா FSSAI ஸ்டாண்டர்ட் படி ரிச்னா நம்ம சாப்பிட்ற டெய்லி லிமிட் இருக்குல்ல, அதாவது இந்த 2000 கேலரிஸில் அதில் வந்து 10% மேலே இருந்தாலே ஃபைபர் இருந்தாலே ரிச் இன் ஃபைபர்னு லேபிள் பண்ணலாம். இது வந்து ஒரு லீகலான கிளைம். நம்ம ஒரு லே பர்சனாக என்ன நினைப்போம், ரிச்னா வந்து நிறைய இருக்குது, கிட்டத்தட்ட 100% வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து இதிலே கிடைச்சிரும், இல்லை ப்ரோட்டீன் சத்து இதிலே கிடைச்சிரும்னு நினைப்போம். பட் அப்படி கிடையாது. லீகலாகவே 10 19% நடுவில் இது இருந்ததுனாலே, நம்மளுடைய டெய்லி அலவன்ஸ் இந்த ஒரு சர்விங் சைஸில் இருந்தாலே இதை வந்து ரிச் இன் ஃபைபர் ஒரு ரிச் இன் ப்ரோட்டீன் லேபிள் பண்ணலாம். இது வந்து லீகலி அலவுடு. ஸோ இந்த புரிதல் உங்களுக்கு வேணும். ஸோ எந்த அளவுக்கு ஃபைபர் கண்டென்ட்டும் ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் இது சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்குது. ஸோ அகைன் நீங்கள் இதை ரெஃபர் பண்ண வேண்டியது இந்த % ஆஃப் RDA. ஸோ அதிலிருந்து நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் இதை. அதுக்கு அடுத்த கிளைம் அவங்க வந்து 100% நேச்சுரல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 100% நேச்சுரல்னு கொடுக்கும்போது இது என்ன அர்த்தம்னா, நேச்சுரல்னா அகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ், கலரிங் ஏஜென்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால இந்த லோகோ போட்டு 100% நேச்சுரல்னு கொடுக்குறாங்க. ஸோ இதே இது இப்போ வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன் அடிஷன் டு நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ், நோ கலரிங் ஏஜென்ட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் அதுவும் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த ஆர்கானிக் ஃபுட்டுன்னு அதை லேபிள் பண்ணலாம். ஸோ அதுவும் FSSAI ஒரு தனி லோகோவே ஒன்று வச்சுருக்காங்க வந்து. ஸோ அந்த லோகோ வந்து இப்போ இந்த ஃபோட்டோவில் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா இந்த லோகோ இருந்துச்சுன்னா அதுக்கு ஜெய்விக் பாரத்னு பேர், அந்த லோகோ பேர். ஸோ அந்த லோகோ இருந்ததுன்னா அது வந்து ஆர்கானிக் ஃபுட்டாகவும் கிளாஸிஃபை ஆயிரும். அதுக்கு அடுத்தது மேனுஃபேக்சரோட இன்னும் சர்டன் கிளைம்ஸ் இருக்குது, மெடிக்கல் கிளைம்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்ட் டிசீஸை குறைக்கும், பிளட் ப்ரெஷரை குறைக்கும், அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அகெயின் இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன். இது என்ன இருக்கோ, இப்போ சோடியம் குறைவாக இருந்ததுன்னா அது பிபியை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கிளைம்லாம் கொடுக்குறாங்க வந்து மேனுஃபேக்சரர்ஸ். சில குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஜூஸஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரிச் இன் நேச்சுரல் ஃப்ரூட்ஸ்ன்னு கொடுப்பாங்க. ஸோ அகெயின் வந்து இந்த நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் இல்லை நேச்சுரல் ஃப்ரூட் ஜூஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10%க்கு மேலே நேச்சுரல் கண்டென்ட் இருந்தாலே போதும், அவங்க வந்து அதை கிளைம் பண்ணலாம். ஸோ அது அகெயின் அது வந்து லீகலி அலவுட். நம்ம என்ன நினைப்போம், குழந்தைங்களுக்கு வந்து நேச்சுரல் ஃப்ரூட் ஜூஸ்னால் ஏதோ 50-60% வந்து நேச்சுரலாகவே கிடைக்குது, ஆர் ஈவன் 100% நேச்சுரலாகவே கிடைக்குதுன்னு நினைப்போம். அப்படி கிடையாது. ஒரு 10%க்கு மேலே நேச்சுரல் ஃபுட் இருந்தாலே அதை வந்து FSSAI லீகலாகவே
நேச்சுரல் ஜூஸ்ன்னு சொல்லி விற்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ பெற்றோர்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கணும். அதே மாதிரி பெரியவங்க சாப்பிட்ற ஃபுட் லேபிள்ஸையும் கரெக்டாக படித்து அவங்களுடைய ஹெல்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பார்த்ததுனால உங்களுக்கு மேனுஃபேக்சருடைய கிளைம்ஸ் வந்து கரெக்டாக தப்பான உங்களுக்கு இந்த நியூட்ரிஷன் லேபிளை பார்த்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதுனா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். நன்றி, வணக்கமாக.